எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு வந்து கர்மா பற்றி இப்போ நான் பேச போகிறேன். முதல் கர்மா எப்படி உருவாகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா அதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு எண்ணங்கள் நினைக்கும் போது எது முதல் அடிப்படை நமக்கு தேவைப்படுதுன்னா, அந்த எண்ணங்களுக்கு எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா காற்று தான் உங்களோட எண்ண அலைகளை உருவாக்குற ஒரே சக்தி. இப்போ காற்றுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் காற்றுக்கு உருவம் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம மேலே படுற காற்றுக்கு உருவம் இல்லைன்னு. நம்ம மேலே படுற காற்றுக்கு எல்லா காற்றுக்கும் உருவம் இருக்குது. அலைவரிசை கோட்பாடில் உருவம் அதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு டிவி பார்க்குறீங்க, அது சாதாரணமான நிலையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த டிவியாக தான் இருக்கும். அதே ஒரு அலைவரிசை உள்ளே போகுந்த பிறகு அந்த டிவி உள்ள ஒரு உருவம் தெரியும். டிவியில் கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் அது காற்று அலைவரிசை இல்லைன்னா அந்த டிவி உள்ள உருவம் தெரியாது. அப்போது இன்வெஸ்பிளாக இருக்கிற வரைக்கும் அந்த காற்றுக்கு உருவம் கண்ணுக்கு தெரியல. இதே ஒரு மிஷின் உள்ளே பூந்தவொன்னே அந்த காற்றுக்கு ஒரு உருவமாக வருது. அதே மாதிரி தான் உங்கள் சுவாசம் உள்ள வெளியே இருக்கிற வரைக்கும் காற்றுக்கு அது உருவம் இருக்காத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீ சுவாசிக்கும் போது மூளைக்குள்ளே போய் ஒரு காட்சிகளாக படங்களாக காட்டுது. அப்போது காற்றுக்கு உருவம் இருக்குது. இந்த காற்றுக்கு அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி தான் நீ உனக்குள்ளே நீ பதில் சொல்லணும். அப்போ தான் கர்மா ஸ்டார்ட் ஆகுது. நீ என்ன மாதிரி பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னோட கர்மா உனக்குள்ளே பதிவாகுது. இதில் நல்ல காற்றும் உள்ளே போகும், கெட்ட காற்றும் உள்ளே போகும். அதாவது நல்ல எண்ணங்களும் உள்ளே போகும், கெட்ட எண்ணங்களும் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உனக்குள்ளே இருக்கிற உன்னோட காற்றாலைய சிப்பில் போய் உட்காந்து அங்கேருந்து ஒரு மெசேஜ் நீ பாஸ் பண்ணுவேன். அதுக்கு பதில் சொல்லுவேன் அந்த மனசுக்கு, அந்த காற்றாலைக்கு. இப்படி தான் கர்மா உருவாகுது. புரியுதுங்களா? இப்போது இந்த கர்மா உருவாகிறதுக்கு முதல்ல அடிப்படை ஸ்டெப்பு எதுனா காற்று. இப்போ தமிழ் எழுத்தில் காற்று எங்கே வச்சுருக்கிறாங்கன்னா, கானா இதான் அந்த வாசல் தான். காற்று போகிற வாசல் இந்த வாசல், இது பேர் கா. காற்று இற்று எங்கே இருக்குதுன்னா இந்த இடம் தான் இற்று. ரா காற்று நுழைஞ்சி இப்படி போகிற இடம், நடுவில் புள்ளி. இந்த இடத்துல வந்து உக்காருது. இந்த இடத்துல குத்தி வலது மூளை இடது மூளை பக்கமாக போய் இந்த இடத்துல உக்காரும். இந்த இடத்துல தான் உங்களோட எண்ண அலைகள் இருக்குது. நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல தான் உங்களோட எண்ண அலைகள் ஸ்டோரேஜ் ஆகிற இடம். மூளை பக்கவாடத்தில் இருக்கிற இந்த இடத்துல தான் இந்த போய் அங்கே உக்காருது. இதுக்கு பேர் காற்று. காற்றுனா எண்ண அலைகள் உற்பத்தி ஆகிற இடம். தமிழ் வார்த்தைகள் எவ்வளோ அழகாக வச்சுக்கிறான் பாருங்கள், காற்று. ஆனால் ஆக்சுவலாக இப்போ நெட் எழுத்தாக எழுதுகிறோம். அதுக்கு மேலே காட்டுனா எல்லா தமிழ் எதுவுமே வளைவாக தான் வரணும். சில காலப்போக்கில் நெட் எழுத்தாக கொஞ்சம் மாறி இருக்குது. சரி, அது முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம். அப்போது காற்றோட இடம் இந்த இடம். அப்போ இந்த இடத்துல தான் உன்னோட சிந்தனைகள்லாம் ஆரம்பிக்குது, உன்னோட சிந்தனைகள்லாம் ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த இடம் தான் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது இந்த கர்மா காற்றை நீ கட்டுப்படுத்தினா தான் இந்த கர்மாவை உனக்கிட்ட வந்து தப்பிக்க முடியும். கர்மாவை முக்கியமாக முழுசாலும் அழிக்கலாம் முடியாது, கட்டுப்படுத்தி உன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கர்மா அழிஞ்சிடுச்சுன்னா நீ இல்லை, நான்ன்ற உணர்வு இல்லை. நிறைய சாமியார் சொல்லுவாங்க, மனசை அழிச்சிடணும், மனசை கொன்னுடணும், மனசை புதைச்சிடணும். அப்படி உனக்கு கிடையாது. மனம் இல்லைன்னா நீ இல்லை, மனம்தான் நீ தான் மனம். இந்த மனசை நிலையாற்றலுக்காகவும் இயக்க ஆற்றலுக்கும் கொண்டு போயிட்டு வர கற்றுக்கணுமே தவிர மனசெல்லாம் காலி பண்ணோம்னா, அப்படி நினச்சின்னா நீ முதல்ல பைத்தியம் ஆகிடுவ. உனக்கு புரியாது. மனம் கொண்டணும்னு அதே தான் பண்ணி நடப்பியே தவிர அதை புரிஞ்சிக்க மாட்டேன். வாழ்க்கை என்பது ஒரு புரிதலில் நடைபெறுறது தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போது உங்களை நீங்களே புரிஞ்சிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற சரீரத்தை உங்களுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி எடுத்துகிட்டு வரத்துக்கு பயிற்சி தான் யோகா பயிற்சி. சாகாமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் எழுந்து வெளியே வந்தால் தான் அது கடைசி நேரத்தில் நடக்கும். ஆனால் பயிற்சி பண்ணுறவனுக்கு மட்டும்தான் அது காப்பாற்றப்படுவனே தவிர பயிற்சி பண்ணாதவை எவனமோ மண்ணறைக்குள்ளே போய் தான் மூடிக்கு மறைக்கப்படுவான். நன்றி, வணக்கம். மீதி அடுத்த கருத்தில் சந்திக்கிறேன். வாழ்க வையகம்.